Okay, next 7th question பாருங்க. Find the dimensions of the rectangle with maximum area. Okay, rectangle ஓட maximum கேட்டிருக்காங்க. Okay, that can be inscribed in a circle of radius 10 cm. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னு இந்த சர்க்கிளுக்குள்ள தான் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிளோட மேக்ஸிமம் ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து நான் ஆரிஜின்ல இருந்து நம்ம போட்டிருக்கோம். இது 0,0. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு இது என்ன இருக்குது அப்படின்னா P of x, y அப்படிங்கிற பாயிண்ட் தான் அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் எல்லாமே எழுதியிருக்கேன். let us take the circle to be a circle with center வந்து 0,0 and radius வந்து r. PQRS அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா, இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ சர்க்கிள். ஓகே, P of xy அப்படிங்கிறது ரெக்டாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு வெர்டெக்ஸுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ தட் லைஸ் ஆன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இந்த இது வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். லெட் தீட்டா பி த ஆங்கிள் மேட் பை ஓபி. இந்த ஓபியில் வந்து பார்த்தோன்னா தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எந்த ஆக்சஸில் வித் எக்ஸ் ஆக்சிஸோட. ஓகேங்களா, அப்போ நான் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வேணுமில்லக்கன்னு இப்போ நான் எக்ஸ் வந்து பாருங்கள் 10 காஸ் தீட்டா, ஒய் வந்து 10 சைன் தீட்டான்னு போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளக்கன்னு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே இது சைன் தீட்டா காஸ் தீட்டா போடலாம்ல. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டீனியஸ். அதே மாதிரி காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த் என்னது எக்ஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னால. இது வந்து என்னது ஒய்யோட வேல்யூ. இப்போ நான் சைன் தீட்டா போடுறப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது ஒய்யாக்கன்னு, ஹைப்போட்டீனியஸுங்கிறது 10, அப்போ ஒய் பை 10. அதே மாதிரி இது வந்து போடுறப்போ காஸ் தீட்டா போடுறப்போ அட்ஜசன்ட் சைட் பை 10. அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 காஸ் தீட்டா, ஒய் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை 10 சைன் தீட்டா. அதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா, நான் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x ஈக்குவல் டு 20 காஸ் தீட்டா, 2y ஈக்குவல் டு 20 சைன் தீட்டான்னு எப்படி வந்தது அப்படின்னா கவனிங்க. இப்போ இது வரைக்கும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, இது வந்து லென்த்து, அதாவது இங்கே இருக்கிறதா இங்கேயும் இருக்கும். இப்போ இது லென்த் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்போ நமக்கு 20 காஸ் தீட்டா. ஓகேங்களா, அதேமாதிரி பிரெத்து இங்கே இது ஃபுல்லாக பிரெத்துங்களா, இது வரைக்கும் ஒய், இது வரைக்கும் இன்னொரு ஒய், அப்போ 2y. அப்போ 2yங்கிறது நமக்கு என்னென்னா 20 சைன் தீட்டா. அதான் போட்டிருக்கோம். ஏன் வந்து நமக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து 0 ≤ π/2 போட்டுக்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் இதுதான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகே, லென்த் வந்து 2x, பிரெத் வந்து 2y. ஸோ வேல்யூஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 20 × 20 400 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா 400 200 × 2ன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் 2 தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். சைன் 2 தீட்டா, சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, இந்த 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஓகேங்களா, அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 400 காஸ் 2 தீட்டா. ஓகே, அகைன் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா, அகைன் தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா இருக்கனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, இதை மல்டிப்ளை பண்ணால் -800 சைன் 2 தீட்டா. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டெரிவேட்டிவை நான் 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ காஸ் 2 தீட்டா = 0. அப்போ 2 தீட்டா மட்டும் என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ காஸ் டேபிளில் எப்போ 0 கிடைக்கும், ஆங்கிள் π/2 போடுறப்போ. அப்போ தீட்டா மட்டும் வேணுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 5/4. ஓகேங்களா, இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ கொண்டு போய் நான் செகண்ட் டெரிவேட்டிவில் தீட்டாக்கு பதிலாக π/4ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ π/2, சைன் π/2 வேல்யூ 1. ஸோ -800 கிடைக்குது. அப்போ மைனஸ்ங்கிறது <0. அப்போ லெஸ் கிடைச்சாவே ஏரியா என்னது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு. இப்போ நமக்கு என்ன மேக்ஸிமம் ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அல்லவா. இப்போ தீட்டா = π/4ன்னு எக்ஸில் கொண்டு போய், அதாவது 2x = 20 காஸ் தீட்டா இருக்கல, அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறப்போ π/4ங்கிறது 45, காஸ் 45 வேல்யூ 1/√2. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10√2ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அதே மாதிரி 2yயோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 10√2 2x, அடுத்து பிரெத் வந்து 10√2. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் among all the rectangle of the given perimeter the square be the maximum area. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு. நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஸ்கொயர் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் அப்படின்னாவே லென்த்தும் பிரெத்து எப்படி கண்ணு இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத் வந்து நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, நம்ம ப்ரூவ் பண்ணுறப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன கண்ணு 2 × x + y. நான் பெரிமீட்டர் தான் எல்லுங்கிற லெட்டரில் எடுத்துருக்கறனால L = 2 × x + y. நமக்கு தெரியும்ல பெரிமீட்டரோட ஃபார்முலா
பெரிமீட்டர் இல்லைன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அவுட் சைடெல்லாம் ஆட் பண்ணால் தான் பெரிமீட்டர். அப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு அப்போ 2x + 2y, அதை தான் 2 × x + yன்னு எழுதியிருக்கேன். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா y மட்டும் அப்படியே வேணுங்கிறப்போ இந்த -2x அப்படியே வச்சுட்டு y வேணுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஏபி தான் ஏரியான்னு எடுத்துக்கிட்டேன். ஏரியாவுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ எக்ஸ் வச்சுட்டேன், ஒய்க்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. இந்த 1/2 வெளியே வச்சுட்டேன்னு இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணுறோம். இது கான்ஸ்டன்ட்டாக முன்னாடி அப்படியே இருக்கட்டும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எல் மட்டும் கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால 4x. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், இது 0 ஆயிரும். இது பண்ணுறப்ப நமக்கு -4, அப்போ -2 கிடைக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். அப்போ எல் = என்ன கிடைக்குது, 4x. ஓகேங்களா, எல் = 4x இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்ப இதில் எல்லே இல்லை. ஸோ நமக்கு -2ங்கிறது <0. லெஸ் கிடைத்தாவே நமக்கு என்ன, ஏரியா இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ எல் = 4x அப்படின்னு கொண்டு போய் கிவனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 நீங்கள் வச்சுருக்கோம்லவா, இதில் கொண்டு போய் எல்லுக்கு பதிலாக 4xன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்குது, x = yன்னு கிடைக்குது. அப்போ x = yங்கிறப்ப நமக்கு என்ன, லென்த்து பிரெத்து ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போ ரெக்டாங்கிள் நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, ஸ்கொயராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அது ரெக்டாங்கிள் இஸ் ஏ ஸ்கொயர் when the area is maximum. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9th கொஷினை. ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் சென்டிமீட்டர். ஓகேக்கண்ணே, இதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு சம் போட்டோம். அதில் வந்து ஃபுல் சர்க்கிளில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் மேக்ஸிமம் ரெக்டாங்கிளை. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன எடுத்துருக்குறோம், ஒரு செமி சர்க்கிள்லேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதே ப்ரொசீஜர் தான் வரும் இதுக்கும். பாருங்கள், நான் இதில் என்ன தீட்டாங்கிறதுக்கு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு ரெக்டாங்கிளை கட் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், லென்த்து வந்து இது ஃபுல்லாக இருக்குக்கண்ணா. அப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், 2x இருக்கும். ஆனால் பிரெத் வந்து பார்த்தோன்னா y மட்டும்தான் இருக்கும். இதில் எப்படி r cos θ r sin θ வந்ததுங்கிறது இங்கே நான் போட்டிருக்கேன். இது ஒரு ரெக்டாங்கிள்னா sin θ அப்படின்னு இருக்கிறப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட் போடுறப்போ y = r sin θ, அதேமாதிரி cos θ போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், தென் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் வந்து ஃபுல்லாக இருக்குது கண்ணு, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ்னா 2x, பிரெத்து வந்து y. ஸோ இதில் வேல்யூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸோட வேல்யூ r cos θ, இங்கே 2 இருக்கனால r sin θ, ஒய்யோட வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா r × r² × 2 sin θ cos θ எப்படி எடுத்துக்கலாம், sin 2θ. ஓகே, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும், அதனால் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இது செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டேன். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. தீட்டாவோட வேல்யூ கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணால் உங்களுக்கு <0 கிடச்சிருக்கு. <0 அப்படின்னாவே நமக்கு என்னது, ஏரியா இஸ் மேக்ஸிமம். ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும், நமக்கு டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைமென்ஷன் வேணும் அப்படின்னா லென்த் வந்து நமக்கு ரெக்டாங்கிளுக்கு 2x. ஸோ அதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்து கிடச்சிரும். அதேமாதிரி பிரெத்தில் கொண்டு போய் தீட்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பிரெத்து கிடச்சிரும். அப்போ லென்த் ஆஃப் த பிரெத் என்ன, இது லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படிங்கிறத எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்தா. அப்போ லென்த்தும் பிரெத்தும் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஏரியா ஆஃப் த தீட்டா இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த இடத்துல, இதில் கொண்டு போய் நான் தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணாவே எனக்கு போதும். அதாவது இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏரியா r² × sin 2θ. அதில் தீட்டாக்கு பதிலாக அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ எனக்கு ஏரியா வந்து r²ன்னு கிடைக்குது. A manufacturer wants to design an open box having a square base. ஒரு ஓப்பன் பாக்ஸ் கேட்குறாங்க. அதில் பேஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பாக்ஸ் ஃபார் த மேக்ஸிமம் வால்யூம். ஓகே, வால்யூம் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் பாருங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர். அப்போ லென்த்து எக்ஸ்னா பிரெத்து என்னவாக இருக்குன்னா எக்ஸாக தான் இருக்கும். ஆமாங்களா, இப்போ இது ஃபுல்லாக பாக்ஸ் எடுக்கிறப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹைட் வந்து என்ன இருக்குன்னா ஒய்ன்னு இருக்குது. ஓகேங்களா, சரி, இப்போ இது ஒரு கியூபிக் பாக்ஸ். அப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு எடுப்போங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். இங்கே ஏன் எக்ஸ் போட்டிருக்கேன்னா இதுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்கொயராக இருக்கிறனால இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் எக்ஸ் எடுத்திருக்கேன். ஒய்ங்கிறது ஹைட்டாக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து நமக்கு என்னன்னு பார்க்குறோம். ஏரியா ஆஃப் த பேஸ் நமக்கு என்ன, லென்த் இன்ட்டு பிரெத், அப்போ x². ஓகேங்களா, இப்போ ஏரியா ஆஃப் த சைடு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4xy. அதாவது ஏரியா ஆஃப் த சைட்ஸ் மீன்ஸ் நமக்கு சைடு அப்படின்னாவே நமக்கு என்ன, இது வந்து பெரிமீட்டருங்கிறப்போ 4ab இருக்கும். அப்போ வந்து 4 × x × y. சாரி நான் அப்படி சொல்லலை. இது வந்து பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் x², இது ஒரு x. ஆமாம், இதுதான் சாரி 4ab தான். 4abங்கிறப்போ 4 × x × y. ஓகேங்களா, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 108. சர்ஃபேஸ் ஏரியானா அது ஃபுல்லாக சேர்த்து பேஸையும் அந்த சைடையும் சேர்த்து ஆட் பண்ணுறப்போ x² + 4xy = 108. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த x² ஆன்சர் பண்ணால் -x², y மட்டும் வேணால் 4x எல்லாம் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வேணும். வால்யூம் ஆஃப் த பாக்ஸுங்கிறப்ப ஃபார்முலா என்ன, வால்யூமுக்கு L × B × H. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன் x²y. இதில் ஒய்க்கு வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. இதை எடுத்து நமக்கு இதான் வால்யூம் தான் மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு
இதுக்கு தான் நமக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ போட்டாச்சு. இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு லெஸ் தென் கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம். நமக்கு டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ, அப்போ x = 6னா ஒய்யோட வேல்யூ வேணும். எக்ஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the volume of a cylinder is given by the formula. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அண்டு least values of V R plus H is equal to 6. ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் விக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு R plus H is equal to 6ன்னு இருக்குது. அதுலேருந்து ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டேன் 6 - Rன்னு. இப்போ வால்யூமுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க R²H. அப்போது நமக்கு ஹச்சுக்கு பதிலாக 6 - Rன்னு போட்டு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடச்சிருது. இப்போ வால்யூம்ங்கிறப்ப அதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப Rக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ R is equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா எனக்கு கிரேட்டர் தென் வேல்யூ கிடைக்குது. இப்போ கிரேட்டர் தென் வேல்யூ கிடைக்கிறப்ப நமக்கு என்னது மினிமம் R = 4. ஏன்னா நமக்கு லீஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் ரெண்டு வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணி காமிக்கிறோம். அப்போ R = 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு மினிமம் கிடச்சிருக்கு. R = 4ன்னு அப்ளை பண்ணுறப்ப மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நமக்கு H + R = 6ன்னு இருக்குல்லவா. அப்போது இந்த ஹச்சோட வேல்யூ 0க்கும் 0வோட அதிகமாகவும் ஆரோட வேல்யூ என்னென்னா 6 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு ரீசன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் ஃபார்முலாவில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுறோம். அடுத்து 4 நம்ம கண்டுபிடிச்ச இந்த 0வும் 4ம் அப்ளை பண்ணால் தான் வால்யூம் என்னன்னு தெரியும். ஏன்னா இதில் நமக்கு லீஸ்ட் வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த 0வும் 6 அப்படிங்கிறது நமக்கு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டை என் பாயிண்ட்ஸ்னு எடுத்துகிட்டு போடுவோம் அல்லவா. அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் என்னென்னா 0வும் 6ம். ஸோ அதனால் 0வையும் 6ஐயும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 32 பை. லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகே, ஹாலோ கோன் வித் பேஸ் ரேடியஸ் A சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு அண்ட் ஹைட் வந்து பார்த்தோன்னா B சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஏ டேபிள். ஒரு டேபிள் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர் தட் கேன் பி ஹிட்டர் அண்டர் நீத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அடியில் மறைஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சிலிண்டர் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா வால்யூம் ஆஃப் த கோனை போல் 4/9 டைம்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் ஃபுல் கோனு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டை இருக்குது. இந்த அட்டை மேலே என்னென்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஃபுல்லாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்து பார்த்தோன்னா Bன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா Aன்னு கொடுத்துருக்காங்க. இது நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல இது வந்து சிலிண்டரோட ரேடியஸ் வந்து Xனும் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த ஹைட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா Yன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் எடுத்துருக்கேன். பாருங்க, x be the radius of the cylinder and y be the distance from the top of the cone of the inscribed cylinder. அந்த சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் உள்ள அந்த டாப் ஆஃப் த கோனோட ஹைட் வந்து Yன்னு எடுத்துக்கிட்டேன். ஹைட் ஆஃப் த கோனுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Bன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்போ நம்ம கேட்குறப்போ சிலிண்டருங்கிறப்ப இதுலேருந்து இது வரைக்கும் தானே. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் B இருக்குன்னு அப்போ இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிரும். அப்போ அதனால தான் B - Yன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன πr²H. இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹச்சுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது 6 - Y அதை தான் போட்டிருக்கேன். ஆரோட வேல்யூ நான் சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து Xன்னு எடுத்துருக்கனால போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எப்படி வந்தது அப்படின்னா இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே லைன் போட்டிருக்கல, இதோட இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுக்கிறப்ப இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்னா நமக்கு சிமிலர். இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தாக்கன்னு எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கிள், இதோட எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன். அப்போ சிமிலர் அப்படின்னா நமக்கு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் ஈக்குவல், அதாவது Y/B = X/A. ஓகேங்களா, இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த X இங்கே கொண்டு வந்துட்டு B அங்கே கொண்டு போயிருக்கேன். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்க, இதுலேருந்து Y வேணுங்கிறப்போ BX/A அதை கொண்டு போய் நான் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். கண்ணு ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். உடனே என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவில் கொண்டு போய் இது வந்து இஸ் நாட் பாசிபிள். எக்ஸோட வேல்யூ ரேடியஸ் வந்து நமக்கு 0வாக இருக்காது, அதனால் இஸ் நாட் பாசிபிள். இப்போ 2a/3 கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவில் நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன கிடைச்சிருக்கு, லெஸ் தெனில் கிடைச்சிருக்கு. அப்போ லெஸ் தெனில் கிடைச்சாவே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் மேக்ஸிமம். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதில் கொண்டு போய் V of Xல் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த V of X எதோட V of X சிலிண்டர் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது என்ன 4/9 × 1/3 பை R²H அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆருக்கு பதிலாக தான் A ரேடியஸ், ஹைட்டுங்கிறது B. அப்போ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதோட எனக்கு நெட்டு தீந்து போச்சுக்கன்னு இந்த எக்ஸசைஸோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இது எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் நான் 3 சம்மு தான் இருக்குது, அதை நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு அந்த சம்மை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேவா?